நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார் சொல் பேச்சை கேட்டு வேணும் மாமா அகிலாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. அத போய் நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க பாருங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிளானே பண்ணிருக்கீங்க. ஐயோ, இங்க பாரு ஆஷா, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண போறேன்னு வேணும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்பா கூடயே இருந்துக்கிறேன்னு பாலாக்கா கிட்டயும் போலீஸ் கிட்டயும் அகிலா சொல்லிருக்கானா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்குங்க. ஏய், அத பிளான் பண்ணதே நான் தானே சொல்ல வரியா என்ன? இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களை தவிர வேற யாரால பண்ண முடியும்? ஓகே, நான் தான் வேணும் கிட்ட சொல்லி அந்த குழந்தைய இங்க வர வச்சேன். என்ன திருப்தியா? போதாது, அதை எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக எனக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு பாலா அண்ணி அன்னைக்கு சொன்னா இல்லையா? இங்க பாரு, நாம இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா வாழ்றது அவளால சகிச்சுக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையாலதான். என்னைக்கு தப்புன்னு தோணுதோ அன்னைக்கு என் கையிலே கொண்டுடுவேன். ஓ, இங்க பாரு, இந்த உலகத்திலேயே நான் பாசம் காட்டவும் என் மேல பாசம் காட்டவும் பிறந்து இருக்கிற ஒரே என் செல்ல குட்டி பொண்டாட்டி நீதான். இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இந்த அழக பாக்குறதுக்கு தான் கடவுள் எனக்கு கண்ணை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோடது பெரிய கண்ணு, தெரியுமா? சத்தியமா சொல்றேன், நீ என்னை விட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நடிக்காதீங்க. இததான் சொல்லுவாங்க, அனுமான் மாதிரி நெஞ்ச பொளந்து நாங்க காட்டாலும் சரி, பொண்ணுங்க அதை நம்பவே மாட்டாங்க. சரி, நான் நம்புறேங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. வேணுமாமாவும் அவரோட பொண்ணும் எதுக்காக இங்க வந்து தங்கிருக்காங்க, அதை சொல்லுங்க. ஏய், அதை தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நம்மள பிரிக்க பார்த்த பாலாவுக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட். குழந்தைங்களை விட்டு அவ பிரிஞ்சிருக்கும் போது அதோட வலி என்னன்னு அவளுக்கு தெரியணும். பாலாக்காவை அழ வைக்கணும்னு சொல்லிட்டு வேணுமாமா சொல்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன கை கழுவி விட்டுறாதீங்க. அடச்சே, நான் இது எல்லாமே உனக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்பவுமே நெருங்க முடியாத அளவுக்கு வேணனும் பாலாவும் மாறிடுவாங்க. அந்த பொண்ணுக்காக கேஸ் நடத்துவாங்க. அந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக வேணனை என்ன வேணா பண்ணுவாரு. இல்லனா ஃபுல்லா குடிச்சிட்டு நிதானம் தெரியாம இந்த ஏரியில எங்கேயாவது விழுந்து செத்து கிடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நான் அவரை சப்போர்ட் பண்றதுக்காக சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை காப்பாத்துறதுக்காகலாம் இல்ல, அவரை கொல்றதுக்காக. நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, எதிரில் நிக்கிறவன்லாம் எதிரியும் இல்ல, தோல்ல கை போட்டவன்லாம் தோழனும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னோட ரோல் என்னன்னா அந்த ஆளை பழி வாங்கிறது தான். பொதுவாகவே பெண் குழந்தைகளுக்கு அப்பா மேல பாசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அவ கூப்பிட்ட உடனே கூட போயிருக்கணும். அவளுடைய அப்பாவை பார்த்தாலே அவ பயப்படுவா சார். அதை எப்படிங்க பயப்படுவா? போலீஸோட கூட போயும் குழந்தை அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காளே. பயப்படுற குழந்தை எப்படி சொல்லும்? அவளை மிரட்டியா அப்படி சொல்ல வச்சிருக்கலாம்ல சார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வேணா நாம அவரு குழந்தைய மிரட்டி கட்டாயப்படுத்தி தான் கூட்டு போனாருன்னு நாம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். ஆனா கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் குழந்தையோட வாக்குமூலத்தை கேட்கும்போது என்னோட சுய விருப்பத்தோட தான் நான் எங்க அப்பா கூட போனேன்னு குழந்தை மட்டும் சொல்லிட்டா, நீங்க பணத்தை செலவு பண்ணி இந்த கேஸை போட்டது வீணா போயிரும். என் பொண்ணு என் கூட வரத்துக்கு வேற என்ன சார் வழி இருக்கு? குழந்தைக்கு 5 வயசுக்கு கீழே இருந்தா அவங்க அம்மா கூட அனுப்புவாங்க. ஆனா இது அப்படி இல்ல. இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் நான் சொல்லிடுறேன். அப்பா ஜெயில இருந்த நேரத்துல அம்மா இந்த குழந்தைய கொடூரமா டார்ச்சர் பண்ணதாகவும் அதுல மனம் நொந்து போய் தான் அப்பா கூட வந்துட்டான்னு காரணம் காட்டி உங்க புருஷன் மட்டும் கேஸ் கொடுத்தாருன்னா நீங்க தான் மாட்டிப்பீங்க. இத்தனை வருஷம் விலகி இருந்தீங்க, தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு அவரால் சொல்ல முடியும். பொண்டாட்டியோட கள்ளக்காதல குழந்தைகிட்ட மோசமா நடந்துகிட்டதுனாலதான் நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு உங்க கணவர் சொல்லலாம். அப்படி மட்டும் நடந்து அதுக்கு சாதகமா உங்க பொண்ணு சொல்லிட்டா அவங்க பக்கம் சாதகமாயிடும். அதனால நல்லா யோசனை பண்ணிட்டு கேஸ் போட்டா போதும். குறிப்பா சொல்லணும்னா கேஸ் நடத்துறதுக்கான பணம் உங்ககிட்ட இல்லைன்றதுனாலதான் சொல்றேன். நான் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டேன் சார். நான் என் 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு. என் பொண்ணு எனக்கு இல்லாம போயிட்டா அதுக்கப்புறம் நான் இல்லாம போயிடுவேன்.
பெண் பிள்ளைகளை உயிருக்குயிரா நேசிக்கிற அவங்க அம்மாக்களை ஒரு சாதாரண காரணம் சொல்லி போலியான பாசத்துக்கு ஏங்கி ஓடி போற எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க சகிச்சுக்கிறாங்க இல்லையா? என் கையில கேஸ் நடத்துறதுக்கான பணம் இல்லாததுனால தான் நீங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கேஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் 10ல இருந்து 15,000த்துக்குள்ள நடத்த முடியாது. அது ஒரு பாயிண்ட். கேஸ் எத்தனை நாள் கோர்ட்ல நடக்குன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது. கடைசியில உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரலனா நீங்க மனசு உடைஞ்சிருவீங்க. அதனால உங்க புருஷன் கூட காம்ப்ரமைஸ்க்கு போறதான் உங்களுக்கு நல்லது. அதனால இப்ப இருக்கிற நிலைமையில உங்களால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது. அட்வொகேட்டை பார்க்க போறேன்னு நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் கால் பண்ணேன், லைன் போகல. வேணுகோபன் அகிலாவை இங்க இருந்து கூட்டிட்டு போன அன்னைக்கு கல்யாணியும் காணாம போயிட்டா. சூரஜ் இங்க வந்து தேடிட்டு போனதா சித்தரா என்கிட்ட சொன்னான். நேத்து அவளை தேடிக்கிட்டு 4 பக்கமா போனோம். கல்யாணி எங்க போனாலாமா? அவ ஸ்கூல்ல இருந்து உன்னை பாக்குறதுக்காக ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வந்திருக்கா. நீ அகிலாவை கூப்பிட போயிருக்கன்னு தெரிஞ்ச உடனே அவ இங்க இருந்து கிளம்பி இருக்கா. அப்ப யாரோ 2 பேரும் சேர்ந்து அவளை கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கல்யாணி சொன்னா. அவளை இங்க இருந்து யார் கூட்டிட்டு போனாங்க? அது யாருன்னு போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நைட்டே அவ எப்படியோ கிடைச்சிட்டா. கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது சிவபிரசாத் தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. வேணுகோபன் இங்க இருந்து அகிலாவை கூட்டிட்டு போனதையும் கல்யாணி இங்க இருந்து யாரோ கடத்திட்டு போனதுலயும் ஏதோ ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. என்னோட சந்தேகம் அதான் பாலா. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது கல்யாணி கடத்துறதுக்கு இல்ல, அகிலாவை கடத்துறது தான் அவங்களோட பிளானா இருக்கும். ஆள் மாதிரி கல்யாணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அது வேணுகோபன் ஏற்பாடு பண்ண ஆளுங்களா தான் இருக்கும். பொண்ணு எப்படியாவது மிரட்டி அவர் கூட கூட்டிட்டு போக முடியலனா கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருப்பாரு போல. இப்போ கல்யாணி திரும்ப கிடைச்சதுனால அகிலாவை எப்படி கூட்டிட்டு வரணும்னு இப்ப நம்ம யோசிப்போம். போலீஸோட சைட்ல இருந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. கோபி மாமா கொஞ்சம் வேலை விஷயமா ட்ரைனிங் சென்டர் போயிருக்காரு. அவர் மட்டும் இருந்தா இந்த சமயம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு நினைச்சதா நான் அட்வொகேட்டை பார்க்கவே போனேன். ஆனா அங்கேயும் என் முயற்சி தோத்து போச்சு. வேணு கூடவே இருக்கேன் அப்படின்னு அகிலா சொன்னதா கேட்டப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த வேணுகோபன் எப்படி அவ வாயால அதை சொல்ல வச்சிருப்பான்? அது எனக்கு தெரியல பிரீத்தி. இந்த துயரத்தோட ஆரம்பத்திலேயே என் வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஆனா அதுக்குள்ள என் பொண்ணு வயித்துல உண்டானதுனால என்னோட முடிவை நான் மாத்த வேண்டியதா போச்சு. அவளோட முகத்தை பார்க்கும்போது வாழணும்னு தோணும். அவளுக்காக தான் நான் வேணுகோபன் கிட்டையும் என் ஃபேமிலி கிட்டையும் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அவ என்னை கைவிட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது அவ உன்னை விட்டு போக மாட்டா பாலா. அகிலா கண்டிப்பா உன்னை தேடி திரும்ப வருவா. என் பொண்ணு அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கேன். நீ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டு தானே வந்திருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நாம ஒரு நல்ல அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணலாம். செலவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நமக்கு அகிலா வேணும். நாம எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருவோம். டேய், பாலா வக்கீல பாக்குறதுக்காக போயிருக்கா. குழந்தைய கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணித்தாண்டா ஆகணும். எங்க வேணாலும் நான் ஆஜர்படுத்துறேன். அம்மாவும் தம்பியும் உயிரோட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறதுனால அவ என்னை விட்டு போக மாட்டான். டேய், உன்னை விட்டு போக மாட்டான்னாலாம் உறுதியா சொல்ல முடியாது. டேய், அகிலாவால உனக்கு பிரச்சனை தாண்டா வரும். அவளை இங்க தனியா விட்டுட்டு உன்னால நிம்மதியா போய் வெளியே வேலை பார்க்க முடியுமா? நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. ஓ, அது சரி. நாங்க இருக்கிறதுனால தான் நீ அகிலாவை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கியா? டேய் வேணு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. இந்த குழந்தைய பாக்குற வேலையில எனக்கு சுத்தமா ஒத்து வராது. டேய் ஜெகதாம்பா கம்மி. டேய் வேணு, உன்னோட பொண்ணு அங்க வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்தாளா என்ன? என்னை விட அதிகமா நீங்க தானே அவ கூட தங்கி இருந்தீங்க. வாயை பொத்திட்டு இருந்தாலா கல்ல சாப்பிட்டாலா மண்ணை சாப்பிட்டாலான்னு உங்களுக்கு தானே தெரியும். அவ சாப்பாடு சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பொழுது விடிஞ்சதுலேருந்து இப்ப வரைக்கும் அவ எதுவுமே சாப்பிடவே இல்லை. டேய் வேணு, இங்க பாரு. அவ மட்டும் ஒழுங்கா சாப்பிடாம அவ உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிருச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். இப்ப நீ அங்க வந்து அவளை மிரட்டல அப்படின்னா அவ சாப்பிடுவான்னு எனக்கு சத்தியமா தோணல. டேய்,
இது உன் குழந்தைங்கிறதுக்காக நான் சொல்லல. பாலாவோட குணம் மொத்தமும் இவ அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. சின்ன வாயில பெரிய வார்த்தைகள் தான் பேசுவா. டேய், இப்பவே அவ உன் பேச்ச கேட்கலன்னா போக போக பெரிய பிரச்சனையா உனக்கு வந்து சேர போறா, பாத்துக்க. டேய், நீ வந்து அவளை சாப்பிட சொல்லு. சாப்பாடு சாப்பிடாம அவ மயங்கி விழுந்துட்டானா அவளை தூக்கிட்டு யார் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? என்னெல்லாம் அப்படி பார்க்காதடா. எனக்கு இந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற பக்குவம் கூட சத்தியமா சொல்றேன் இந்த உடம்புல கொஞ்சம் கூட இல்லடா. சரி வாங்க, அவளை சாப்பிட வைக்க முடியுதான்னு நான் பாக்குறேன். அம்மா, நீ என் கூட கொஞ்சம் வா. அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா வெறி பிடிச்சி அந்த குழந்தைய கொண்டுருவான். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. நம்ம கையை கட்டி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அம்மா ப்ளீஸ் கம் 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 கம். எங்கேயாவது வெளியில கிளம்பும் போதுதான் அழுதுகிட்டே வந்து அபசகுணம் மாதிரி முன்னாடி நிக்கிற. உள்ள போய் உட்காரு. என்னடி அப்படி முறைக்கிற? பாப்பா, சித்தப்பா வெளியில போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? என் குழந்தைக்கு நீ ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். இவ இந்த வீட்டுல வளர்ற குழந்தை அண்ணா. இவளுக்கு எந்த குறையும் வராம நாம தானே பாத்துக்கணும். அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். சரி, உங்க இஷ்டம். உனக்கு என்னாச்சுமா? பசிக்கலையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணுமா? வேணானா? அப்பாவுக்கு ரொம்பவே பசிக்குது. வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு சொல்லு, அதை நான் வீட்டுல சமைக்க சொல்றேன். புலி மாதிரி வந்தவன் இப்ப எலி மாதிரி ஆயிட்டான். வேடிக்கை பார்க்காம சாப்பிடறதுக்கு எடுத்து வைங்க. பாத்தீங்கல்ல, என் பொண்ணுக்கு ரொம்பவே பசிக்குது. எனக்கு பசிக்கவே இல்லை. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சாப்பிட எடுத்து வைங்கம்மா. அணிலு, ஏய் அணிலு, சொல்லுங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா இவளுக்கு எடுத்து வை. அவளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுப்பா. எல்லாரும் அவளை சுத்தி கூட நின்னு அவளை டார்ச்சர் பண்ண வேண்டாம். அத சொல்றதுக்கு நீ யாருடி? அனிலா, அவங்க கூட சண்டை போறதை விட்டுட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து வை. பசினா பசி, கொலை பசி. சும்மா இருக்கும்போது பசி அதிகமாகும். இப்ப வந்துரும். வேணும்னா இவளை இப்படியே வச்சிருந்தா என்ன அர்த்தம்? கோர்ட்டு மூலமா இவ உங்களுக்கு சொந்தம் நிரூபிக்கணும் இல்லையா? என்ன நிரூபிக்கணும்? டே வேணும், உனக்கு ஒரு DNA டெஸ்ட் எடுத்து நீ தான் அந்த குழந்தையோட அப்பாவான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். அது இல்லாமயே என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓ, இந்த விஷயத்தையாவது நீ உறுதியா சொல்றியடா கண்ணா, அது போதும். இவளோட படிப்பு தடைபடுது இல்லையா? பாலாவோட முடிவு என்னன்னு தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் டிசி வாங்கிக்கலாம். பாலா நீ பொறுமையா இருக்காங்கன்னா யோசிங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. குழந்தைங்க வந்த உடனே அவளோட அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு. எங்க இருந்தோ ஒருத்தனை வயிற்றுல சுமந்து கூட்டிட்டு வந்தால அந்த சின்ன பையன், அவனை வளர்த்துக்கிட்டு அவன் வாழ்ந்துட்டு போகட்டும். இந்த ஜெகதாம்மாவோட பேத்தியா இவ இந்த வீட்டுல வாழ்வா. ஐயோ, ஒரு ஜெகதாம்பாவோட ஆட்டமே இங்க தாங்க முடியல. இன்னொருத்தி தயவு செஞ்சு உருவாக்கிறாதமா. எனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. மாமா என்னடானா இந்த வீட்டுக்கு வரவே பயந்துட்டு எல்லா கோவிலுக்கும் சுத்திட்டே இருக்காரு. மூத்த மக எந்த ஒரு வேலையும் செய்யாம பொண்டாட்டியோட சம்பளத்துல எப்படி வாழறதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் 2வது பையன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் துரோகம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப பாருங்க குழந்தைய வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3வது பையன் பெரும் திருட. அம்மாவ, அண்ணன் தம்பிங்க, பொண்டாட்டிய, ஏன் பெத்த குழந்தையையும் ஏமாத்திட்டு அவனோட சந்தோஷம் சுகம் மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இதை விட வேற என்ன பலன்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது? இந்த புதக்குழியில இந்த குழந்தையோட வாழ்க்கையும் சேர்த்து நீங்க வீணாக்கிடாதீங்க. இதுக்கப்புறமும் லேட் பண்ணீங்கன்னா பாலா இந்த வீட்டுக்குள்ள வந்து தற்கொலை பண்ணிக்க போறதை நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. அவ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. பாலா இங்க வந்து தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஜெயில் களி கன்ஃபார்ம். நான் சொல்றது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா, நான் ஒரு வேலை விஷயமா அர்ஜென்ட்டா வெளியில போறேன். சாயந்தரமா பார்க்கலாம். செல்லக்குட்டி, போயிட்டு வரும்போது சித்தப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். ஓகே? நீ இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். நமக்கான சாப்பாடு இப்ப வந்துடும். நீ வயிறார சாப்பிடணும்.
இந்தப்பா சாப்பிடு. அக்கா எப்பமா இங்க வருவா? அக்கா வருவாப்பா, நீ பசியோட இருக்க வேண்டாம். சாப்பிடு. அம்மா நீங்களும் இன்னும் சாப்பிடலையே. நீ முதல்ல சாப்பிடுப்பா. அந்த ஆளு அக்காவை ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கானாமா? அக்கா இதுக்கப்புறம் இங்க வரமாட்டாளாமா? வருவா, இல்லைன்னா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். நீங்க போய் சொல்றீங்கம்மா. இல்லப்பா, அக்கா நாளைக்கு வந்துருவா. நீ சாப்பிடு. அம்மா ஊட்டி விட்டுமா? வா. அக்கா அங்க சாப்பிட்டாளாமா? அக்கா இங்க இல்லாதனால எனக்கு பசியே எடுக்கலம்மா. பாப்பா, இந்த அந்த பாலை குடிச்சிரு. இந்தா, மிச்சம் வைக்காம குடிக்கணும். அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லணும்னு. அவங்க உன்னை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ரொம்பவே பசி எடுக்குதுல்ல? சமத்து. இப்ப சொல்லு, நான் கேக்குறேன். உன்னை கடத்திட்டு போனது வேன்லயா இல்ல கார்லயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மயக்கத்துல இருந்தேன். கண்ணு திறந்தப்போ வேற இடத்துல இருந்தேன். வேற இடம்னு மட்டும் சொல்லாத, அதோட டேஞ்சரான இடம். பாத்தீங்களா, இந்த மாதிரி மொட்டை தலையும் தான் எனக்கு காவலா இருந்தான். மேடம், 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 இங்க வாங்களே. கல்யாணியை கடத்திட்டு போன ஆளை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கல்யாணிமா, அதை கொஞ்சம் கொடு. இதோ பாருங்க மேடம், இவளை கடத்திட்டு போனது இவனை மாதிரி ஒரு மொட்டை தான். நீ கூப்பிட்டதை கேட்டு ஆள் தான் கிடைச்சிட்டாங்கன்னு ஓடி வந்த. இதுக்கப்புறம் அவனை ஈஸியா பிடிச்சிடலாமே. அப்பா, கல்யாணி. சார், சார், கல்யாணியை கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லாலிங்க நின்னு எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தானே உங்ககிட்ட சொன்னேன். சார், இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு ஆளை கிடைச்சா போதும்ல, மத்தத போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க இல்ல சார்? உன்னை கடத்திட்டு போனவங்கள உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? 2 பேர் இருந்தாங்கப்பா. அதுல இருந்தது ஒரு மொட்டை, ஒரு பஃபூனு. அந்த ஆள் எப்பயுமே தூங்கிட்டு தான் இருப்பான். அந்த ஆள் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா தான் தப்பிச்சு வந்தேன். வெளில வந்தோடனே கால்ல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு. அன்னைக்கு பிரீத்தி ஆண்டி கீழே விழுந்தோடனே அவங்க ஊனி நடக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கணும்ல, அந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டிக்கா அந்த ஆள் கையில கொண்டு வந்தான். கால்ல கட்டு போட்டிருந்தான். நொண்டி நொண்டி தான் வந்தான். அப்புறம் கழுத்துல ஒரு பெல்ட்டும் போட்டிருந்தான். இந்த அடையாளத்தை போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா அவங்கள இன்னிக்கே தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. சூரஜ், நமக்கு எதிரி யாருப்பா? ஒருவேளை பேங்க்ல பணம் திருடினாங்களே அவங்களா இருக்குமோ? குழந்தைய கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பேர்ல இருக்க கேஸ வாபஸ் வாங்கினா குழந்தைய அப்பதான் திருப்பி கொடுப்போன்றதுக்காக இருக்கலாம் இல்லையா? கல்யாணி புத்திசாலியா இருக்கிறதுனாலதான் அவங்கள ஏமாத்திட்டு திரும்பி வந்துட்டா. உனக்கு கிச்சன்ல எதுவும் வேலை இல்லையா? அங்க போய் பாருப்போம். சரி. ஒருவேளை இதெல்லாம் ஜெயக்குமார் தான் பண்ணிருப்பானோ? அவங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாலே போதும்னு நினைக்கிறவங்க. அவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப இவளை யார் கடத்திருப்பா? கல்யாணி கொடுத்த இன்ஃபர்மேஷனை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா ஒரு வாரத்திலேயே கல்யாணியை கடத்தினவங்க மாட்டிப்பாங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை. சுமேஷ், என்னையும் உன்னையும் அந்த குழந்தை பார்க்கவே இல்லை. ஆனா இவனை அந்த குழந்தை நல்லாவே பார்த்துருக்கு. நான் வெளியில போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுங்களா? முதலாளி, டவுன்ல ஏதாவது என்னுடைய போட்டோ ஒட்டிருக்காங்களான்னு பாத்தீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவ மயக்கத்துல இருக்கும்போது உங்க முகம்லாம் அவளுக்கு ஞாபகத்துல வராது. அவெல்லாம் ஒன்றும் மயக்கமா இல்லவே இல்லை. நான் தான் மயக்கமா இருந்தேன். நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பேன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதுல நீ இல்லல்ல, அதுக்கு பின்னாடி நான் தானே இருக்கேன். ஆனா உங்க முகத்துல எந்த விதமான டென்ஷனுமே இல்லையே. வேற ஆளை ஏற்பாடு பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க தானே இதை பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆளும் மாறி போச்சு, நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப தேவையில்லாம டென்ஷன் வர. சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன போலீஸ் பிடிச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி என் முதலாளி தான் இருக்காங்கன்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். எனக்கு ஜெயில தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. என்ன வந்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா சுமேஷ், நான் கண்டிப்பா உன் பேரை சொல்லிடுவேன். நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஜெயில இருக்க.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்களை கடத்திட்டு வர சொன்ன அந்த பொண்ணு அகிலா இப்ப என் வீட்டுல இருக்கா. அவ எப்படி அங்க வந்தா? அதிசயம்தான். வேணனுக்கும் பாலாவுக்கும் இடையில எந்த உறவும் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க 2 பேரும் சண்டை போடணுன்றதுக்காக தான் அகிலாவை இங்க கூட்டிட்டு வந்து அந்த பழிய வேணனை தலையில போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேளை அந்த பழி வரவே இல்லை. அந்த குழந்தை எப்படி உன் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லு. வேணன்னா அவளை மிரட்டி கூட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த வீட்டுல வச்சு அவளுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும். உயிரே போற மாதிரி ஒரு ஆபத்து. இதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா என்ன? பண்ணணும். அவ செத்து போனாதான் வேணண்ண மேல கொலைக்கேச போட்டு அவரை உள்ள தள்ள முடியும். அதுக்கப்புறம் பாலா மனசளவுல உடைஞ்சிருவா. அதுக்கப்புறம் பாலா வெளியில பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வேணண்ண உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அவளுடைய வாழ்க்கையில இஷ்டம் போல விளையாடலாம். என்னோட அந்த எண்ணெல்லாம் போயிடுச்சு. அவளை வீட்டை விட்டு அனுப்புனாலே போதும். அதுக்கான ஏற்பாடை உடனே பண்றேன். இந்த விஷயத்துக்காக நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க? ஐயோ இங்க பாருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் எனக்கு வேணாம். அந்த பக்கம் கூட நீங்க வந்துடாதீங்க. இந்த ஆபரேஷனை நான் தனியா பிளான் பண்ணிக்கிறேன். என் கிட்ட இருந்து ஒரு பேட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.